புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலை மிரட்டல் விடுத்த 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் VOC வீதியை சார்ந்தவர் ரமேஷ். நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் அடையாளம் தெரியாத 3 நபர்கள் முகத்தில் துணி கட்டிக்கொண்டு பைக்கில் வந்து இவரது வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். பெட்ரோல் குண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்ததில் ரமேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெளியே வந்து பார்த்தபோது பெட்ரோல் குண்டு வெடித்து தீ எரிந்து கொண்டிருந்துள்ளது. அப்போது ஒருவர் உங்கள் குடும்பத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து ரமேஷ் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் அவர்கள் அப்பகுதியில் உள்ள கவிக்குயில் தெருவை சார்ந்த திலீப், சூர்யா மற்றும் வேறொருவர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 40 நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகளும் நடைபெற்றது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் தவம் இருந்தார். அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புனித ஜென்மராகினி அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகளும் நடைபெற்றது. தவக்காலம் இன்று துவங்கி 40 நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பு இருப்பார்கள். இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர். தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகிறது. அப்போது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை தொகுதியை சார்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சார்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன். இவர் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது சசிபாலனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. விழாவில் சசிபாலனின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்காலில் மத்திய அரசின் கல்வி நிறுவனமான தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதுகுறித்து தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் மகரந்த் மாதேவ் காங்கிரேகர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வரும் 19ஆம் தேதி 12வது பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறைகளை சார்ந்த 225 இளங்கலை மாணவர்களும் 33 முதுகலை மாணவர்களும் மற்றும் 30 ஆராய்ச்சி மாணவர்களும் பட்டங்களை பெறவுள்ளனர். கடந்த கல்வியாண்டை பொறுத்தவரை மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஒரு அங்கமான தேசிய தொழில்நுட்ப கழக நிறுவன தரவரிசை கட்டமைப்பு சார்பில் வெளியிடப்படும் தரவரிசை பட்டியலில் தேசிய தொழில்நுட்ப கழகம் புதுச்சேரியானது நாடு முழுவதும் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களில் பொறியியல் பிரிவில் 99வது இடத்தை பெற்றுள்ளது. NIT புதுச்சேரி வளாகத்தில் கேந்திர வித்யாலயா பள்ளி நிறுவுவதற்கு மத்திய அரசின் அனுமதிக்கு காத்திருப்பதாகவும், விரைவில் கோஸ்டல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் உட்பட பல்வேறு புதிய பாடப்பிரிவுகள் கொண்டு வருவதற்காக மத்திய அரசின் ஒப்புதலுக்கு காத்திருப்பதாகவும், அடுத்த கல்வியாண்டு 2027-28 தொடங்கப்படும் என்றார். NIT புதுச்சேரி கல்வி நிறுவனத்தில் ஒருங்கிணைந்த இளங்கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் 4ஆம் ஆண்டு பாடப்பிரிவுகள் துவங்கியுள்ள நிலையில் இந்த பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்கள் தேசிய திறனாய்வு நிறுவன தேர்வில் வெற்றி பெற்றார் மேல்நிலை கல்வி ஆசிரியர்களாக பணியாற்ற முடியும் என்றும் தெரிவித்தார். NIT புதுச்சேரி வளாகத்தில் முதல் கட்ட கட்டுமானங்கள் அடுத்த மாதம் இறுதியில் முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், 2வது கட்டுமான திட்டங்களில் இளங்கலை மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள், முதுகலை மாணவர்களுக்கான விடுதி கட்டிடங்கள், சமுதாய கூடம் போன்றவை இடம்பெறும் என்றார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாரது சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
அதனைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அனைவரும் பாகுபாடின்றி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தாய்மொழி மகத்துவ முதல் மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சுண்ணாம்பாறு மேம்பாலம் அருகே உள்ள திடலில் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இன்று மாநாடு மேடை அமைப்பதற்கு சிறப்பு பூஜை செய்து பந்தக்கால் நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கூறுகையில், வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறும் இந்த மாநாடு அரசியலை தாண்டி அமைந்த ஒன்று. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தாய்மொழிகளையும் போற்றும் உயர்ந்த நோக்கத்துடன் இறைவனின் அருளால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாய்மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தி அதன் மகத்துவத்தை மேம்படுத்தும் விளக்க நிகழ்வாக இது அமையும். எனவே புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களும் எந்த பாகுபாடும் இன்றி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும், இவ்வாறாக அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசுவாமி, பூக்கடை ரமேஷ் பாபு, பிரபாகரன், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் யூனியன் டாக்ஸி மொபைல் செயலியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வெளியிட்டார். புதுச்சேரியில் பயணிகளை விரைவாகவும் சுலபமாகவும் இலக்கை அடையச் செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்ட யூனியன் டாக்ஸி மொபைல் செயலியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வெளியிட்டார். புதுவை தமிழ்ச்சங்கம் வளாகத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக விழாவில் யூனியன் டாக்ஸி நிறுவனர் முகமது யூசப், பாண்டி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தலைவர் சந்திர உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள், இந்த மொபைல் செயலி இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கும். உலகம் முழுவதும் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஓட்டுநர்களிடமிருந்து அதிக கமிஷன் வசூலித்து வருகின்றன. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓட்டுநர்களின் உழைப்பிலிருந்து அந்நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டுகின்றன. எதையும் இலவசமாக செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனால் நியாயமான கட்டணமே வசூலிக்கப்பட வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது டாக்ஸிகளுக்கு மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளது. இது ஒரு தொடக்கம்தான். எதிர்காலத்தில் ஆட்டோ உள்ளிட்ட பிற வாகனங்களுக்கும் இதுபோன்ற செயலிகள் உருவாக்கப்படும். இதற்கு தங்களுடைய முழு ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் என்றும் அவர் பேசினார். திருபுவனை தொகுதி கலித்தீர்த்தால்குப்பம் கிராமம் வடிகால் வாய்க்காலில் பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் கிராமம் வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசுவாமி நகர் பாலம் அருகே பாதுகாப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 26,90,000 மதிப்பில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளைநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஒப்பந்ததாரர் தணிகாசலம் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேற்கண்ட பணியை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு வாயிலாக 3 மாத காலத்தில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. விழாவில் முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். கோட்டக்குப்பம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நகராட்சி பகுதிகளில் சுகாதார சீர்கேடு அபாயம் உருவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் சொற்ப ஊதியத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் PF மற்றும் ESI தொகையை சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் முறையாக செலுத்தவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் முன்பு சுமார் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களிடம் சம்பந்தப்பட்ட நிறுவனம் நகராட்சி ஆணையர் இன்று வரை பேச்சுவார்த்தை செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் கோட்டக்குப்பம் நகராட்சியின் பல வார்டுகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக
புனித ரமலான் மாதம் தொடங்க உள்ள நிலையில் ஊர் பகுதிகளில் சுகாதாரம் பாதிப்படைவது பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மங்கலம் சுற்றியுள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பாக கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சுற்றியுள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ செல்வங்களுக்கு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பாக அந்த அறக்கட்டளையின் நிறுவனர் ரவிக்குமார் அவர்கள் தேர்வினை எதிர்கொள்ள தேவையான அனைத்து எழுதுபொருள் உபகரணங்களையும் பரிசாக வழங்கி மாணவர்களுக்கு கல்வி முக்கியத்துவத்தை பற்றியும் தேர்வில் வெற்றி பெற்ற நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறினார். நிகழ்வில் பாலமுருகன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் மாணவர்களை வாழ்த்தி பேசினார்கள். இதில் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, கனுவப்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி, உருவையாறு அரசு உயர்நிலைப்பள்ளி, மங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி, அரியூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, கனுவப்பேட்டை புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி, கனுவப்பேட்டை புனித லூர்தன்னை பெண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆகிய 8 பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மொத்தம் 650 பேருக்கு தேர்விற்கு தேவையான அனைத்து எழுதுப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு பாலமுருகன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். புதிய பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள அனுபவ் வித்யாசிரம் உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் ஆண்டு விழா பள்ளியின் வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் இந்திரநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தலைமை அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார். மேலும் முதலியார்பேட்டை காவல்துறை வட்ட ஆய்வாளர் கண்ணன், தொழிலதிபர் புவனேஸ்வரன், தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவர் ரங்கநாதன், புதுவை விளையாட்டுக் கழக செயலாளர் ஸ்டாலின் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். 2025-26ஆம் ஆண்டு பள்ளி மற்றும் மாநில அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு பரிசும் சான்றிதழும் அளித்து கௌரவிக்கப்பட்டனர். இதில் திரளான பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பாக மரம் நடும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்குடன் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு சார்பில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிரீன் புதுச்சேரி மிஷன் திட்டத்தின் கோவில் காடுகளை வளர்க்கும் கூறின் கீழ் 300 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் நடைபெற்றது. இந்த மர நடுவு நிகழ்ச்சிக்கு விரினூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் செயலர் டாக்டர் ரமேஷ் மற்றும் கோவில் நிர்வாகிகள் குலசேகரன், வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்த மரம் நடும் நிகழ்ச்சியில் உற்சாகமாக பங்கேற்ற நாகலிங்கம், நாவல், கடம்பம், உசிலை, ராம் சீதா, வில்வம், தசத்தாள், வில்வம், வேங்கை மற்றும் கல் அத்தி போன்ற மரங்களை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் IOCL நிறுவனம் பெருநிறுவன சமூக பொறுப்பு CSR திட்டத்தின் கீழ் மரநடுவு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது. இந்த நிகழ்ச்சியில் நடப்பட்ட அனைத்து மரங்களும் ஜியோ டேக் முறையில் பதிவு செய்யப்பட்டு அவற்றின் வளர்ச்சி தொடர்ந்து கண்காணிக்கப்படும். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழு திட்ட அலுவலர்கள் இளங்கோ, சாந்திலட்சுமி மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். இந்த மரநடுவு நடவடிக்கையால் புதுவையின் பசுமை அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு பெரும் ஆதரவாக அமையும். மேலும் பறவைகள், பட்டாம்பூச்சிகள், தும்பிகள் என பல்லுயிருக்கு புகலிடமாக இக்கோவில் காடுகள் அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் மீனவ பஞ்சாயத்தாளர்கள் சிங்காரவேலரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 167வது பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் திருமுருகன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி, துணை ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சார்ந்த மீனவ பிரதிநிதிகள் மற்றும் மீனவர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார்கள். பின் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மற்றும் காரைக்கால் மாநில திமுக விவசாய அணி அமைப்பாளரும் வடக்கு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளருமான பிரபு என்கின்ற பிருத்திவிராஜ், கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிங்காரவேலர் பிறந்த தினத்தை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தமிழகம் மற்றும் புதுவை அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். தற்போது இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் 25 மீனவர்கள் விரைவில் விடுவிக்க வேண்டும் என்றும் மற்றும் காரைக்கால் மீனவர்களின் படகுகளை அரசு மீட்டுத் தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி 4 கால பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி 4 கால பூஜையை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு பொடி, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு ஒவ்வொரு காலமும் சிறப்பு அலங்காரத்தில் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் எழுந்தருளிருக்கும் சின்ன திருக்கைலாயத்தில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதன் முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி மாவட்ட சமஸ்கார பாரதியின் சார்பில் ஒரே நாளில் 108 களிமண் சிவலிங்கம் செய்யும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியின் முதல் பெண் சிற்பியான ஜெயந்தி கலை ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து பயிற்சி தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்தார். இதன் சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி சமஸ்கார பாரதி தலைவர் சிவஞானியர் முன்னிலை வகிக்க, புதுச்சேரி வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர் ஞானகுரு வாழ்த்துரை வழங்க, புதுச்சேரி மாநில இந்து பொருளாதார சங்க தலைவர் செல்வகுமார், புதுச்சேரி மாநில இந்து பொருளாதார சங்க பொருளாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கினார். அகில பாரத இந்து மகாசபா தலைவரும் மன அமைதிக்கான மாநில நிர்வாகியுமான ஆன்மீக தவசீலர் ஸ்ரீலஸ்ரீ மணிவாரன் இறை அடிகளார் ஆசி உரை கூறினார். இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு சின்ன திருக்கைலத்திற்கு முதல் கால வழிபாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிவ நண்பர்கள் தாங்களே தங்கள் கைகளால் சின்ன திருக்கைலாயத்திற்கு திருமுருகாட்டி அலங்காரம் செய்து வழிபட்டனர். நிறைவில் அனைவருக்கும் சிற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது. 7 மணியளவில் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி சாந்தி வழிநடத்த நடைபெற்றது. சுமார் 9:30 மணியளவில் 2வது கால வழிபாடு நடைபெற்றது. அனைவருக்கும் அருள் உணவும் இரவு உணவும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. 12 மணியளவில் 3வது கால பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்களுக்கு முளைக்கட்டிய நவதானியம் சிறு உணவாகவும் அருள் உணவாகவும் வழங்கப்பட்டது. அதிகாலை 4 மணி அளவில் 4வது கால பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் மூலிகை தேநீர் வழங்கப்பட்டது. இவ்வாறு சின்ன திருக்கைலாயத்தில் மகா சிவராத்திரி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. அனைவருக்கும் சின்ன திருக்கைலாய தல வரலாறு நாளும் தாம்பலமும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை சின்ன திருக்கைலாயத்தின் விழா குழுவினரும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர். விழாவில் பங்கெடுக்க முடியாதவர்கள் 9442069956 என்ற எண்ணிற்கு தங்களால் இயன்ற தொகையினை அனுப்பி சிவபெருமானின் திருவருளை பெறலாம் என்றும் விழா குழுவினர் கூறினர். கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 7ஆம் ஆண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோபாலன் கடை பகுதியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் மகா அபிஷேகமும் இரவு 8 மணியளவில் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு காலை அபிஷேகமும் மாலை தீபாராதனையும் நடைபெற்றது. மேலும் அமாவாசையை முன்னிட்டு காளிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளிருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 7ஆம் ஆண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பம் படையிலிடப்பட்டு மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.